தலையில் அடிபட்டவர் ரத்த காயம் ஏற்பட்டு இருக்குது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. இதுக்கிடையில் அரசு என்ன பண்ணியிருக்குது, நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. காவல்துறை 15 மாணவர்களை கைது செஞ்சுருக்கிறாங்க. விசாரணை போயிட்டே இருக்குது. விசாரணை நடந்துகிட்டே இருக்கிறப்பவே அந்த +2 மாணவர் வந்து மூளைச்சாவு, அதாவது கோமா டெத்துனுவாங்க, அதை மூளைச்சாவு அடைஞ்சு போச்சு, உயிர் போயாச்சு. அதோடு என்ன பண்ணுறோம், இப்போ 5 பேர் மேலே இப்போ கொலை குற்ற வழக்கு ஆகிப்போச்சு. வாழ வேண்டிய வயசில் இப்போ அவசரப்பட்டு அடிச்சதுனால பெரிய கேஸ் ஆகிப்போச்சு. ஆயுள் தண்டனை போட்டால் கூட என்ன ஆச்சு, +2 மாணவர் 17 வயசு இருக்குன்னு வச்சுங்க, +1 அடித்தவங்க 16 வயசு, 16 ஒரு 15 வருஷம் போட்டால் கூட ஆச்சு 31 வயசு. வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றி 5 வருஷம் செட்டிலாம் 25 26 வயசில் ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்தானா 6 வருஷம் ஓரளவுக்கு டெவலப்பாகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கல்யாணம் போகிற ஸ்டேஜ், கல்யாணம் பண்ணான்னா ஒரு பேரன் பேத்தி பார்க்க வேண்டிய ஸ்டேஜ். அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி இருப்பாங்க, இவன் அப்பா அம்மா இருப்பாங்க, அடுத்த தலைமுறைக்கு வந்திருப்பான். இப்போ அடுத்த தலைமுறைக்கே நீ போக முடியாது, சிறையில் போட்டதுனால லைஃப் எல்லாம் மொத்தமாக வந்து வாய்ஸ் அவுட் ஆகி போய்க்குது. இதெல்லாம் உங்களுக்கு யார் ஸ்டடி பண்ணி கொடுக்குதுன்னா ஸ்டடி